கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வாகனங்களில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து பெரம்பலூருக்கு ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அவினாசி சாலையில் சின்னியம்பாளையம் என்ற இடத்தில் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியது. 2 கார்கள், ஒரு லாரி மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து ஆம்னி பேருந்து மோதியது. இதில் சுந்தர்ராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் வாகனங்களில் வந்த 6 பேர் இந்த விபத்தில் காயமடைந்தனர். பேருந்து மோதியதில் கார்கள் பலத்த சேதமடைந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் கார்களில் சிக்கியிருந்த நபர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்த விபத்து சம்பவம் குறித்து பீளமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணையில் பேருந்து ஓட்டுநருடன் பயணி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த விபத்து காரணமாக அவினாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.